பயப்படாதீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார். ஏசாயா 41:10 முதலில் தேவன் நமக்கு என்ன சொல்கிறார் பாருங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நம் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது நமக்கு முதலில் வருவது பயம்தான். இனி என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் போய்விடும். அதனால் அந்த நேரத்தில் தான் இந்த வார்த்தையை நினைத்து கொள்ள வேண்டும். பயப்படாதே, தேவன் என்னோடு இருக்கிறார். நம்மால் முடியாத காரியமாக இருக்கலாம், ஆனால் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் நம்மை பலப்படுத்துவார், நமக்கு உதவி செய்வார், நம்மை தாங்குவார். அதனால் இன்று எந்த பிரச்சனை இருந்தாலும் பயப்படாதீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார். சங்கீதம் 23:4 அடுத்ததாக தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இங்கே தாவீது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில் பள்ளத்தாக்கு வந்தது, ஆனால் அவர் பயப்படவில்லை. ஏனென்றால் தேவன் தன்னோடு இருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். அதே மாதிரி நம் வாழ்க்கையில் சில கஷ்டமான நேரங்கள் வரும். எல்லாமே இருட்டாக தெரியும், வழியே தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம் தனியாக நடக்கவில்லை, நம்மை நடத்துகிறவர் இயேசு. அதனால் கஷ்டமான நேரம் வந்தாலும் நம்பிக்கையை விடாதீர்கள். நீதிமொழிகள் 3:5 அடுத்த வசனம் நமக்கு ஒரு அழகான காரியத்தை சொல்லுகிறது. உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பி இருந்து உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. சில நேரங்களில் நமக்கு எல்லாமே புரிய வேண்டும் என்று நினைப்போம். ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இந்த காரியம் நடக்கவில்லை, ஏன் தேவன் இன்னும் பதில் கொடுக்கவில்லை என்று யோசித்து கொண்டே இருப்போம். ஆனால் எல்லாவற்றிற்கும் நம்மால் பதில் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்முடைய அறிவை மட்டும் நம்பாமல் தேவனை முழு இருதயத்தோடு நம்ப வேண்டும். நமக்கு தெரியாததை தேவன் அறிந்திருக்கிறார், நமக்கு புரியாததை தேவன் புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் இன்று சொல்லுங்கள், கர்த்தாவே எனக்கு புரியவில்லை, ஆனாலும் நான் உம்மை நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 27:14 அடுத்து சொல்லும் வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நம்மில் பலர் காத்திருக்கவே கஷ்டப்படுகிறோம். ஜெபித்தும் உடனே பதில் வர வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் சில நேரங்களில் தேவன் நம்மை காத்திருக்க வைப்பார். அந்த காத்திருக்கும் நேரம் வீணான நேரம் இல்லை. அந்த நேரத்தில் தான் தேவன் நம்மை தயார்படுத்துகிறார், நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கிறார், நம்முடைய மனதை பலப்படுத்துகிறார். அதனால் நீங்கள் எதற்காக காத்திருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய நேரத்திற்காக காத்திருங்கள். சரியான நேரத்தில் அவர் சரியானதை செய்வார். ரோமர் 8:28 கடைசியாக இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. கடைசியாக, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகல நன்மைக்கும் ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் நமக்கு நல்லதாக தெரியாமல் இருக்கலாம். சில பிரச்சனைகள் ஏன் வந்ததென்று நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் நன்மைக்காக பயன்படுத்த முடியும். இன்று கண்ணீர் இருக்கலாம், நாளை அதுவே சாட்சியாக மாறலாம். இன்று காத்திருப்பு இருக்கலாம், நாளை அதுவே ஆசீர்வாதமாக மாறலாம். இன்று ஒரு கதவு மூடப்பட்டிருக்கலாம், நாளை தேவன் இன்னொரு சிறந்த கதவை திறக்கலாம். அதனால் எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டுவிடாதீங்க, பயப்படாதீங்க, தேவனை நம்புங்கள், காத்திருங்கள், அவர் நிச்சயமாக உங்களை நடத்துவார். இன்று இந்த 5 வசனங்களை உங்களுக்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களை காத்திருப்பதற்கு பதில் தருவார், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்காக மாற்றுவார். இயேசுவை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையை அவருடைய கையில் கொடுங்கள். ஆமென்.